வணக்கம். வாழ்க்கையில் படாத துன்பம் இல்லை, சந்திக்காத பிரச்சனை இல்லை, வராத விமர்சனம் இல்லை, கேட்காத கதையும் இல்லை, நம்மளை கழிச்சு வைக்காத மனிதரும் இல்லை, அரவணைச்சி நடந்த மனிதரும் இல்லை 37 வருடத்துக்கு. அப்படி நம்மளோட வாழ்க்கை சரியான ஒரு சிக்கட்டான நிலைமையில் போனது. சரி, சில குறுகிய ஒரு கடன் தான் இருந்துச்சு, உலகக்குள்ள ஒரு கடன் தான் இருந்துச்சு. வெளிநாடு போய் ஒரு வருடத்துக்குள்ளே அந்த கடனை முடிச்சுட்டு நம்மளை ஒதுக்கின கழிச்ச மனிதருக்கு மத்தியில் ஒரு நல்ல வாழ்வம் கொண்டு போட்டு இன்னும் ஒரு உழவு கடனைப்பட்டேன் வெளிநாடு வாரத்துக்கு. பட் இங்கே வந்தால் இப்போ டபுள் ட்ரிபிள் அதை விட பெரிய மடங்காகி இப்படி இருக்குது. இப்படி விளங்கும்னு நினைக்கிறேன். தாங்க முடியாத ஒரு சுமையும், இருக்க முடியாத ஒரு கடனும், இனி என்ன செய்ய என்ற தெரியாத ஒரு சோகத்திலையும் இருக்கிறது. வேறு வழி இல்லை. களவெடுக்கலாம், பொய் சொல்லலாம், ஏமாத்தலாம். இதெல்லாம் செஞ்சுருந்தா நேரம் நல்லா இருந்திருப்பேன் நான் நினைக்கிறேன். அதை மனம் வருதில்லை, செய்ய முடியாது. நிறைய பேரை பார்த்தா ஏமாத்து, பொய் சொல்லி, எல்லாத்துக்கும் தலையாட்டி, நல்லதண்டாலுமா கெட்டதண்டாலுமா, அவன் நல்லதை காய்ச்சாலுமோ இவன் நல்லதை காய்ச்சாலுமோ அவன் கெட்டதை காய்ச்சாலும் அது சரி என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் தான் இன்றைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. எனக்கு உண்மையில் ரை பண்ணினேன் முடியுதில்லை அப்படி இருக்க. அதனால் இவ்வளோ வேதனையும் கஷ்டமும் அனுபவிச்சாச்சு. எல்லாம் வேணாம். இந்த 4ஆம் மாதம் 37 வயதாகுது. இதோட விட்டுட்டு இருப்பேன் ஒரு முடிவில் இருக்கிறேன். வெளிநாடு வந்த நான் சும்மா இருக்கல. ஒரு மாதம் வேலை நான் கிடந்துட்டு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு ஒரு கராச்சியில் போய் சேர்ந்து கஷ்டப்பட்டு கரியாகி, உடம்பு கரியாயிடுது கராச்சியில் வேலை. அதுக்கு பிறகு ஒரு நல்ல வேலை கிடச்சி அதை செஞ்சு அதை விட்டு இன்னொரு வேலை கிடச்சி அதை விட்டு எல்லாம் சம்பள பிரச்சனை இதுகளால் பிறகு காசை கொடுத்த ஒரு வேலையை வாங்கி அது ஒன்றொண்டா விட்டு போய் இப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில் மண்டையை பிச்சுட்டு நாட்டுக்கு போகிறதா, நாட்டுக்கு போனால் அங்கே போய் என்ன செய்கிறேன்ற தெரியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் அந்தரத்தில் நிற்கிறேன். நாளைக்கு 4ஆம் தேதி கடைசியாக ஒரு முயற்சி பண்ணுறேன் இன்னொரு வேலைக்கு. அதுக்கடையில் நான் இன்னும் ஒரு சுய தொழிலும் உண்டு ஆரம்பித்தேன். இந்த இருக்கிற இடம்தான். அறை எடுத்து வாடகைக்கு கொடுக்குறது, அதுவும் சரியான டல்லாக போகுது இந்த பிரச்சனைகள். அது காரணமாக இறுதியாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். நாளைக்கு ஒரு புதிய ஒரு வேலையில் அது எந்த அளவுக்கு கை கொடுக்குதுன்னு தெரியாது. ஏனெண்டா பல அடிகள் தாங்கி அடிகளை கடந்து வந்திருக்கிறேன். அது கை கொடுக்குமா இல்லையான்றது இறைவனுக்கு தான் தெரியும். கை கொடுத்தா சந்தோஷம், இல்லாட்டி இப்படியே இனி இறைவன் கையில் தான் எல்லாம். ஒன்று வாழ வைக்கணும் அல்லது சாக வைக்கணும் இறைவன். பார்ப்போம். கடைசியாக அயல் நாட்டில் இன்னொரு முயற்சியை பண்ணுறேன். 4 வருஷத்துக்கு பல முயற்சி பண்ணி நாளைக்கு எடுக்க போகிற முயற்சியும் ஒரு புது முயற்சி. கை கொடுக்குதா இல்லையான்றதை பார்ப்போம்.